ஹாய் பசங்களா, வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பப்ளிக் நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு நீட் எக்ஸாம் கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இயர் 2026 கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டு பேராமெடிக்கல் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட் அப்ளிகேஷன் தேவை அப்படின்றதுக்காக நிறைய பசங்க நீட் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயர் நீட் எக்ஸாம் மேண்டேட்டரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பசங்களா. நீட் எக்ஸாமை நாங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்பான் பண்றோம். 2026 to 2027 இந்த அகாடமிக் இயருக்கு கிடையாது. நாங்க 2027 to 2028 அகாடமிக் இயருக்கு போஸ்ட்பான் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. எதனால இந்த டிசிஷன் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுவலா நீட் எக்ஸாம் எழுதுற கேண்டிடேட் விட இப்போ பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பியும் ஆக்குபேஷனல் தெரப்பியும் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஆப்வியஸ்லி கேண்டிடேட்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அண்ட் ஆல்சோ இட் கிரியேட்ஸ் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ். யூஸ்வலா இருக்கக்கூடிய பசங்களை விட இப்போ பிசியோதெரப்பி படிக்கிற பசங்களும் ஆக்குபேஷனல் தெரப்பி படிக்கிற பசங்களும் நீட் எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி எக்ஸாம் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான ஸ்டாஃப்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்றதுனால நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இயர்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்கு இல்லையா, நீட் 2026 எக்ஸாம்லேருந்து டிஃபர் பண்றோம்ட்டாங்க, போஸ்ட்பான் பண்றோம்ட்டாங்க. எப்போ அப்படின்னா 2027 2028 அகாடமிக் இயருக்கு தான் சொல்லியிருக்காங்க பசங்களா. ஸோ அப்போ எதை பேஸ் பண்ணி பிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருந்தது இல்லையா மெரிட் லிஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் பேஸ் பண்ணி தான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிசிபி குரூப் இருக்கு இல்லையா, ஸோ இதோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எஸ்சியா இருக்கீங்க, இல்லை எஸ்டியா இருக்கீங்க, இல்லை ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் 40% மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 50% மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எடுத்திருக்கணும். சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 40% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் வித் இங்கிலீஷ் எக்ஸாம். இங்கிலீஷ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். எல்லா கேட்டகரிக்குமே நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் எல்லா கேட்டகரிக்குமே இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பிசிபி பிளஸ் இங்கிலீஷ் பயாலஜி அப்படின்றதுல பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இயர் 2026க்கு நீட் எக்ஸாம் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதவே வேண்டாம். பட் 2027 2028 நீட் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை நினைச்சு பயப்படவே வேண்டாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் த வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த அஃபீஷியல் நியூஸ் அவங்களுக்கும் தெரியும். அண்ட் இந்த மாதிரி அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீட் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பப்ளிக் நோட்டீஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாம் எழுதினாலும் சூப்பராக எழுதுங்க பசங்களா. ஆல் த பெஸ்ட். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all. Take care.